அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதுவா? அன்னையும் அம்மாவும் பிதாவும் அப்பாவும் முன்னால் அறிந்த தெய்வம் கடவுள். அம்மாவும் அப்பாவும் தான் நாம் அறிந்த முதல் கடவுள். நீங்க சொல்றது தப்பு. என்னது? நான் சொல்றது தப்பா? ஆமா. நான் சொல்றா ஏதோ அப்பாவும் அம்மாவும் முன்னறி தெய்வம். என்னப்பா இது? அப்பாவும் அம்மாவும் என்னப்பா பழமொழி? பழசும் மாறி போச்சு, மொழியும் மாறி போச்சு. அப்பாவை தூக்கி முன்னாடி போட்டுக்கிட்டியா? ஆமா சார். எனக்கு சாக்லேட் குடுக்குது, எனக்கு பொம்மை குடுக்குது, எனக்கு குளிப்பாட்டுறது, எனக்கு லோலல் போடுறது, எனக்கு எல்லாம் அப்பா தான். அப்போ உங்க அம்மா யாரு? அவங்கதான். அது அழுமுதி. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கு. ராஜா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாத்தியார் சொல்றபடி சொல்லு. மாட்டேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வேண்டாமா, சின்ன பிள்ளை தானே, போக போக எல்லாம் சரியா போயிடும். அம்மா நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். ராஜா நான் போயிட்டு வரட்டும். அப்ப டாட்டா வர்றேம்மா. ஏண்டா வாத்தியாருக்கே நீ சொல்லி கொடுக்குறியா? பாட்டி என்ன நீ வெட்டினா நான் சுட்டு போடுவேன். ஹலோ மை ஜூனியர் ஹண்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். ராஜா 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 ஏன் ராஜா? நீ இப்படி செல்லம் கொடுத்ததுனாலதான் வாத்தியார் அம்மா தான் முதல் தெய்வம்னு சொன்னது சொல்லாம அப்பா தான் முதல் தெய்வம்னு சொல்றான். மிரட்னா துப்பாக்கியில சுட வர்றான். வேட்டக்கார மகல்லமா அப்படித்தான் இருப்பான். எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா வேட்டைன்னா என்னப்பா? நான் சொல்லி தரேன்டா அவனுக்கு வேட்டை எப்படிங்கறத. வேட்டையெல்லாம் உன்னோட நிறுத்திக்க, அவனையும் கெடுக்காத. குட்டி வேட்டைக்காரரே குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ஒப்ப மோனே, நான் வேட்டைக்கார போறேன். வேட்டை ஆட போறியா? சமாசா. டேய் ஜோக்கர், நான் ராஜாவுக்கு வேட்டை சொல்லி கொடுக்க போறேன். நீ சிறுத்தை மாதிரி நடிக்கணும். சிறுத்தை என்ன, சிங்கம், புலி, கரடி எதுவா இருந்தாலும் சரி அதே மாதிரி இருக்கும். ஒரே நிமிஷத்துல வரேன். டேய் துப்பாக்கியால எப்படி சுடுறது அதெல்லாம் சொல்லி தரேன். நான் ரெடி. ராஜா இதுதான் புலி. ஏய் நீ போய் பதிங்க. ராஜா இதுதான் நமக்கு காடு. நீ அதை சுடணும். ரெடி? துப்பாக்கி உள்ள பிடிச்சிட்டியா? அப்படியே காலம் முள்ளமா வச்சு நடப்போமா? அப்படி முள்ளமா பாத்தீங்க, தலைப்பு சாச்சுக்க. முள்ளமா அப்படி. அடே அத பத்தியா காலடி தெரியுதுல்ல? காலடியா? உள்ள பதுங்கி போவோம். நீங்க எந்த பக்கம் வரீங்க, நான் எந்த பக்கம் வர்றது? புலி இப்படிதான் பேசுமா? பேசாது, உருவன். ஏய் வெளியே வா. புலி வருது, படுத்துக்க படுத்துக்க படுத்துக்க. புலி எட்டி பார்க்கல. பாத்தியா புலிய? புலி வந்திருக்குல்ல? ஒரு கண்ணை முடிக்க, சாச்சுக்க. வச்சுட்டியா? சுடு 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 சுடு. ராஜா ராஜா நீதான் வேட்டக்காரன். குட்டி வேட்டக்காரர எந்திரிக்கலாமா? அண்ணே உள்ள உங்க பேர் எடுக்காது. என்ன சொன்ன? இல்ல பேரை கொடுக்கும். ராஜா வாடா வாடா. போடா.
அன்னைக்கு என்ன பழி வாங்க வந்தது, ரெண்டாவது பாபாவை பழி வாங்க வந்தது, இப்ப உன்னையே பழி வாங்க வந்துடுச்சு. அது அடிக்கடி வந்துட்டு போறது பார்த்தா நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும் போல இருக்கு. நில்லுங்க, என்னங்க நில்லுங்க, என்னங்க இந்த ராத்திரில நீங்க வீட்டை விட்டு போகாதீங்க. ஆமாப்பா, விடிஞ்சது பாத்துக்கலாம். முடியாது, நான் போயே தீர்வு. பாபு, பாட்டி பயப்படாத. வா வா போலாம். நீ இங்க இருடா, காலையில உன்னை கூட்டு போறேன். முடியாது, நானே வேலையை கத்துக்க போறேன். வாடா ராஜா. ஐயோ, என்னங்க நீங்களும் குழந்தை மாதிரி இந்த நடுராத்திரில காட்டு கூட்டிட்டு போறதாவது நினைச்சாலே பயமா இருக்கு. வாடா ராஜா. நீ பேசாம இருமா. வா வா போலாம். என்னடா இது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? குடுறா குழந்தைய, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? விளையாட்டு இல்லம்மா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவனை காட்டு கூட்டிக்கிட்டு போய் மிருகங்களையும் அதை வேட்டையாட விதத்தையும் காண்பிச்சாதான் அவனுக்கு தைரியம் வரும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சா புலியம் என்ன எலிய கண்டா கூட பயப்படும். இந்த பாருங்கம்மா, இந்த எஸ்டேட் எனக்கு பிறகு எவன் வச்சு காப்பாத்துறது? ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்குங்க, மனிதனுக்கு தைரியம் தான் முதற் சொத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அந்த சிறுத்தை மறுபடியும் வந்துருச்சுன்னா எங்க கதி என்ன ஆகுறது? ஆமா, உன்னையும் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்க இங்க துடிச்சுட்டு இருக்க முடியாது. நாங்களும் உன்னோட வர்றோம். பிரயாண விடுங்க பக்கம் ஏதாவது மிருகங்கள் வருமா? இதுக்கு அவையாரன் பேருமா, பயப்படாங்க. நான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னடா என்னடா ராஜா? அப்பா, அந்த புலியை சுட்டுருவாங்க. போலாம்பா. வாடா ராஜா. இத பாருங்க, என் மனசுல என்னமோ பயமா இருக்கு. நீங்க மாத்திரம் வேணா போங்க, ராஜாவை நாளை கூட்டிட்டு போலாம். அங்க கூட்டு போலான்னு சொல்றது இங்க வந்து வேண்டாங்கிறது இல்ல? ஆமா பாபு, எனக்கு கூட பயமா இருக்கு. என் பேச்சு கேள், குழந்தை இன்னைக்கு கூட்டிட்டு போகாத. சரி சரி ராஜா, நீ இங்கே இரு, நான் உன்னை நாளை கூட்டு போறேன். நானும் வரேன். ராஜா, உனக்கு நிறைய சாக்லேட் தரேன், வாடா கண்ணு. சாக்லேட் வேண்டாம் பாட்டி. அப்பா, எனக்கு கறி குட்டி வேணும். கரடி குட்டியா? நான் கொண்டாந்து தரேன்டா, இங்கே இரு. கொண்டாட போடா. ராஜா, இங்க வாடா. அப்பே இல்லாட்டி புலி வந்தோம்ல, அத சுட நிக்கிற. இப்ப நான் தான் காவல். கேட்டீங்களா அத்தை, உங்க பேரன் சொல்றத? லதா, நீ சீக்கா விழுந்ததும் போதும், உன் புருஷன் சதா காட்டு பத்தியும் வேட்டையாடுறத பத்தியும் கதை கதையா சொல்லி அவனுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை உண்டாக்கி வச்சுட்டான். ஆமாத்தே, இளங்கன்னு பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ராஜா, 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 டிரைவர், ராஜாவை பாத்தியா? இல்லைங்கம்மா. இல்லையா? அத்தை, ராஜா உள்ள கூட காணுமே. காணுமா? டிரைவர், அந்த பக்கம் போய் தேடு. சரிங்கம்மா. ராஜா, ராஜா.
என்னம்மா என்ன நடந்தது? அப்பா அந்த புலிய என்னைய தடுத்துச்சுப்பா. அந்த சிங்கம் வந்து அந்த புலிய நீ கத்திட்டுப்பா. பாபு, உன்னால எவ்வளவு விபரீதம்! நீ காட்டு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுனால எங்க கிட்ட சொல்லாமையே ஓடியாந்துட்டான். அப்படியா? ஆமா. அடே ராஜா குட்டி, அந்த சிங்கம் இல்லன்னா குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? அம்மா அன்னைக்கு நான் சொல்லல ஒரு சிங்கத்துக்கு உதவி செய்தேன்னு, அதுதான்மா இது. அப்படியா? நீ காட்டு ராஜா, மிருகங்களுக்கு தலைவன், நன்றி மறக்காதவன், இப்படி எல்லாம் எத்தனையோ கதைகளை படிச்சிருக்கேன். ஆனா உன் சிறப்பை இப்பதான் நேர்ல நான் பார்த்தேன். சாதாரண ஒரு முள்ள உன் காலேந்து எடுத்ததுக்காக என் அடுத்த தலைமுறையை காப்பாத்து. இனிமே என் வாழ்நாள்ல உன் வம்சத்தை நான் வேட்டையாடுறேன், இது உறுதி. பாபு, நாங்க இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். ஆமாங்க, எனக்கு ஜுரமே வந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் நடுங்குது. வாடா போலாம். கயிறு குட்டியாடா, கொண்டாந்து தர்றேன். ஆமா, கரடி குட்டி வேணும். உதிரிக்கே ஆபத்து வந்துருக்கு. அவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்கு, பேரன் தப்பிச்சது பெருமாள் செயல்னு சொல்லு. அதை ஏப்பா கேக்குறீங்க? அந்த பயத்துல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் என் மனசு விட்டு போகல. இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ அது எனக்கு தெரியாது. உங்க பேரனை காப்பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னங்க? லதாவையும் குழந்தையும் நான் என் வீட்டுக்கு அழிச்சு போயிடுறேன். அது எப்படிப்பா முடியும்? குழந்தை பிரிஞ்சு அவரால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீ சும்மா இருமா. இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பார்த்தல, அந்த சிங்கம் வரலன்னா உன் குழந்தை கதி என்ன ஆயிருக்கும்? பேசாம உங்க அப்பா சொல்றபடி கேளு. குழந்தைய பாக்கணும்ன்ற ஆசையில மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாரு, அதுக்கு மேல நான் ஆக வேண்டியதை பாத்துக்கிறேன். அதுல ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலத்து மாப்பிள்ளைங்க மனைவிங்கிற ஸ்பேனரை எடுத்துக்கிட்டு மாமனாருன்ற நட்டை கட்டிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை செஞ்சுட்டா நான் என்ன செய்யறது? அப்படி எல்லாம் உங்ககிட்ட தவறா நடந்துக்க மாட்டான். லதா, புறப்படுமா? அத்தை, அவரும் வரட்டும். எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. சரிதான், போ. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாமானியமா குழந்தைய விட்டுடுவானா? சீக்கிரம் புறப்படுமா? அத்தை, அவர்கிட்ட சொல்லாம போறது தவறுன்னு என் மனசுக்கு படுது. அதெல்லாம் ஒண்ணு வராம நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா புறப்படு. என்ன பொண்ணு ரெண்டு பேரும் மலை மாதிரி நின்று சொல்ற கேட்க மாட்டேங்குதே. அப்பா, நான் சொல்றது கொஞ்சம். நீ ஒன்னும் சொல்லாத, பேசாம. அடடா, அவன் வர்ற நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் புறப்படுமா? ஜோகா, வண்டியில காட்டி குட்டி இருக்கு, ஏற்ப எடுத்துட்டு வா. ராஜா, ராஜா, கரடி குட்டி கொண்டாந்து உனக்கு. பாபு, ராஜாவை அவங்க தாத்தா வந்து கூட்டிட்டு போனாரு. எங்க? அவங்க வீட்டுக்கு. லதா, லதா வந்து போயிருக்கா. யாரை கேட்டு இந்த வீட்டு விட்டு போ. என்ன கேட்டுட்டு போனா? இருந்தாலும் என்ன கேட்காம போனது பெரிய தவறு. பாபு, இன்னைக்கு ஏதோ பூஜைன்னு சொல்லி அவசரமா அவங்க அப்பா கூப்பிட்டாரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனோம்னா காத்துக்கிட்டு இருந்தா. நீ வரல, அதனால நான் தான் சமாதானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதுல என்னப்பா தப்பு? அம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்க. உங்க திட்டம் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்க. பாபு, பாபு, நில்லு. இப்ப எங்க போற? என் மகனை கூட்டியார போ. இரு, நானும் வரேன். வேண்டாம், இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மகனோட நான் வர்றேன். பாபு, பாபு, பாபு. வாங்க, உள்ள வாங்க. உன் வரவேற்புக்காக நான் இங்க வரல. என் ராஜாவை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். எங்க என் ராஜா? என்னங்க இது பாருங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் செய்த குற்றத்துக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். வாங்க மாப்பிள்ள, என்ன நிக்க வச்சு பேசுற, உட்கார வச்சு பேசுற? எதுவும் தேவையில்லை எனக்கு. எங்க என் மகன்? தூங்கிக்கிட்டு இருக்கான். வந்தது வந்துட்டீங்க, ஏதோ கொஞ்சம் சோறாவது சாப்பிடுங்க, இல்ல ஒரு முடக்கு காப்பியாவது குடிச்சிட்டு அப்புறம் உங்க பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் அழிச்சு போங்க. அதான் முறை. முறையா? முறை தாலி கட்டணம் நான் ஒருத்தர் இருக்கும் போது எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம மந்தையில இருந்து மாடுகளை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி மகளை கூட்டிக்கிட்டு வந்துட்டு முறையா பேசுறீங்க. முறை வெட்கமா இல்ல? மாப்பிள்ள, மகளை கொடுத்துட்டேன்றதுக்காக மான மரியாதை இழந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. மகளை கூட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாப்பிள்ள, பேசாதே. இது மாமனாருக்கு மருமகனுக்கு நடக்கிற உறவு போறாங்க. உங்களுக்கு எனக்கு இனி எந்த உறவும் கிடையாது. எனக்கு வேண்டியது என் மகன். ராஜா, ராஜா, உன் மகனை
நான் காட்டுக்கு கூட்டின்னு போலன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் கூட அனுப்புவேன். என்ன சொன்னீங்க மாமா? என் மகன் ராஜாவை காட்டு கூட்டிட்டு போவேன், கரடிபுரி சிங்கத்தோட விளையாட விடுவேன். அதை கேட்க நீங்க ஒரே வார்த்தை, என் மகனை என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா இல்லையா? கொடுக்கலன்னா பேச்சதுக்கு வாங்க வேண்டிய விதத்தை வாங்கி பாத்துக்கோ. என்னங்க, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருங்க, ராஜாவை தூக்கிக்கிட்டு நானும் வந்தேன். போகாதீங்க. என்னங்க, எங்க போற? குழந்தை வரைக்கும் போலாம் பாத்தியா? ஆமாப்பா, என்ன இருந்தாலும் நீங்க அவரை இப்படி பேசிருக்கவே கூடாது. அவர் கோவிச்சுட்டு போயிட்டார். இப்ப என்ன செய்யறது? இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. இப்பவே குழந்தையை கொண்டு போய் அவர் காலடியில வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன கேவலப்படுத்த நம்ம வீட்டுக்கு போறேன்னு சொல்றியா? இந்நேரம் வயசுல எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருந்தா என்ன அவமானப்படுத்தவன் நாக்க துண்டாக்கி இருப்பாங்க. எனக்கு பதில் ஒரு மகன் இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு ஒரு மருமகள் வந்தா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவளுக்கும் என்னோட நிலைமைதான் ஏற்படும். லதா, அப்பா, கணவன் வீட்டுக்கு போகாதேன்னு உலக வழக்கத்துக்கு விரோதமா உபதேசம் பண்ணி தந்தையனுடைய கடமையிலிருந்து தவறிடாதீங்க. போத நேரத்தை குழந்தையை காப்பாத்தினா போதும்னு கூட்டி வந்துட்டு இப்போ புருஷன் நான் பெருசன் காலடியில வச்சு சாவடிக்கலான்னு பாக்குறியா? அப்பா, எல்லாரையும் விட குழந்தை மேல அவர் தான் அதிகமான பாசம் வச்சிருக்கார். அவனுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அப்புறம் அவர் உயிரோட பார்க்கவே முடியாதுப்பா. அதனாலதான் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம தடுத்துட்டோம். அவரையும் காப்பாத்தலாங்கிற எண்ணத்துலதான் நான் இங்க வந்தேன். எனக்கு குழந்தைய விட கணவன் தான் பெருசு. குழந்தையை இழந்துட்டா மறுபடியும் குழந்தைகளை பெற முடியும். ஆனா கணவனை இழந்துட்டா அவரை மறுபடியும் அடைய முடியுமாப்பா? நீங்களே சொல்லுங்க. லதா, நீ பேசுனதுல நான் பெருமை அடைகிறேன். உன் பண்பை நான் பாராட்டுறேன். உண்மையா கோச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறியா நீ? உங்க அத்தை சொன்னதுக்காகவும் உன் மகனுடைய நன்மைக்காகவும் சும்மா ஒரு நாடகம் ஆடின, அவ்வளவுதான். அப்படின்னா இப்பவே ராஜா அழைச்சிக்கிட்டு போய் அவரை சமாதானப்படுத்தும். புறப்படுங்கப்பா. வேணாம், இப்ப போகக்கூடாது. போனவர் கொஞ்சம் கோபமா போயிருக்கிறார். அது தனியறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். தவற இருட்டுற நேரம் காலம்பரை நானே உங்களை கூட்டிட்டு போய் விடுறேன். நீ போ போ, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போய் விடுறேன். போமா. என்ன கேட்காம இந்த வீட்டை விட்டு போனது முதல் குற்றம். நான் பெற்ற மகனை எங்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னது இரண்டாவது குற்றம். உங்க அப்பனையும் மகனையும் சேர்த்து. சார், அவ்வளவு தூரம் நான் போவானே. கோர்ட் இருக்கு, சட்டப்படி பார்த்துப்போம். மேனேஜர், குடும்ப விஷயத்தை ஏன் கோர்ட்டுக்கு கொண்டு போகணும்? அப்படியே பார்த்தாலும் அவ யாரு? பாபுவோட மனைவி. சுந்தரத்தோட பொண்ணு கூண்டல நிக்கிறான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, பாபுவோட மனைவின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கோர்ட்டுக்கு ரிட்டர்ன் குதிக்காதீங்க. ஓஹோ, மருமகளுக்காக நீங்க வக்காலத்து வாங்குறீங்களா? வக்காலத்து இல்லடா, எல்லாம் உன்னோட வாழ்வுக்காகத்தான். உன் மகனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியலையே, அது மாதிரிதானே எனக்கும் இருக்கும். இன்னைக்கு ராஜாவுக்கு சிறுத்தையினால ஆபத்து ஏற்பட்டிருந்தா நீ உயிரோடு இருப்பியா? நீ இல்லாம நான் தான் உயிரை வச்சுக்கிட்டு வாழ முடியுமா? நம்ம குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் தான் லதாவையும் ராஜாவையும் அனுப்பிச்சு வச்சு இது தவறுன்னா உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, அப்பா, கரும்புட்டி எங்கப்பா? கொண்டாந்தே இல்லையா? உங்களோட கரும்புட்டி கொடுத்தா அப்பா பிள்ளை, நேற்று அம்மா பிள்ளை. இல்லடா, இல்ல, நீ அப்பா பிள்ளைதான். அப்பா பிள்ளையேதான். ராஜா, கண்ண ராஜா, உனக்கு தான் கரடி குட்டி வாங்கிட்டு வந்திருக்கானே, பார்க்கணுமா? இரு ராஜா, அழாத ராஜா. ராஜா இல்ல, அழாத அழாத ராஜா. ராஜா 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 ராஜா, ராஜா, கரும்புட்டி எங்க? ராஜா, கரடி குட்டி அப்பா வீட்டுல இருக்கு. நாளை காலையில போலாம். ஏமா? வேண்டாம், நான் இப்பயே அப்பா கிட்ட போ. ராஜா, ராஜா, அப்பா கிட்ட போல. அழாதே.
ஏம்மா பையன் அடம் பிடிக்கிறான்? காதுல ஏதாவது எறும்பு புந்துருச்சா? அவங்க அப்பா கிட்ட போகணும்னு அடம் பிடிக்கிறாப்பா. காலம்பர போலாம் கண்ணு. இப்ப இருட்டி போச்சு, குழந்தைய தூங்க வைங்க. ஐயா பெரிய பையனா குளோரோஃபார்ம் கொடுத்தாவது தூங்க வைக்கலாம். கண்ணு இல்ல, ராஜா இல்ல, தூங்குவா தூங்கு. பாபு, பாபு, இன்னும் தூங்கல? என் ராஜா அழுதுகிட்டு இருக்காமா. ராஜா அழுகுறானா? ஆமா ஆமா. அவன் ஏதப்பா இங்க? ஐயோ அழுதுகிட்டு இருக்காமா. என் உள்ள சொல்றதும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏப்பா, அவரை பிரிஞ்சு முன்னால இருக்க முடியாது இல்ல? பின்ன ஏன் பிடிவாதம் பண்ற? காட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லிடு, நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம். என்ன வதைக்காதீங்கம்மா, என்ன வதைக்காதீங்க. நான் கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போல என் மகன் எனக்கு வேணும். அவ்வளவுதானே? விடிச்சு நீ எந்திரிச்சு பாரு, ராஜாவும் லதாவும் இங்க இருப்பாங்க. அம்மா போய் நிம்மதியா தூங்கப்பா. பாக்கலாடா கண்ணு, என்னத்துக்கு இவ்வளவு அவசரப்படுறேன்? என்ன ஓட்டம், என்ன ஓட்டம். ஆமா ராஜா, வந்திருக்கிறாரு. இங்க வரல ராஜா. ஓ எஸ், அதுக்காகத்தானே வந்திருக்கிறேன். மேனேஜரா நடந்தாவீங்க? இல்ல சார், நானும் தம்பியும் கார்ல தான் வந்தோம். அவர் வந்திருக்காரா? ஏன் மேனேஜர், ராத்திரி அவர் சாப்பிட்டாரா? அதை ஏமா கேக்குறீங்க? ராஜா இல்லாம ராத்திரி பூரா அவர் சாப்பிடவும் இல்ல, தூங்கவும் இல்ல. விடிற வரைக்கும் ராஜா ராஜான்னு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தாரம்மா. அவர் வாசலே நிக்கிறார் போல் இருக்கு. வாங்கப்பா போய் கூட்டிட்டு வரலாம். இல்லம்மா, நேத்து நடந்த சம்பவத்தை நினைச்சு தம்பி வழியிலே இறங்கிட்டாரு. என்ன மாத்திரம் அனுப்பிச்சு வச்சாரு. நீங்க வரலன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கூட்டியாந்து விடுறதுக்கு தான் இருந்தேன். லேட்டா நீ போயிட்டு பாப்பா. நீங்க கூட வாங்கலப்பா. வேண்டாமா, இவரு வர வேண்டாம். இவரை பார்க்கத்தானே தம்பி வெக்கப்படுறாரு. நேற்று நான் கொஞ்சம் கோவத்துல கிளம்புறான்னு பேசிட்டேன். நீ போமா, நான் சாயந்தரமா வர்றேன். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாவா. ஜான் போயிட்டு வரேன். போயிட்டு உட்காந்து ராஜா டாடா. என்ன ராஜா? அப்பா பக்கத்துல தான் இருக்காரு. வாங்க, நான் கூப்பிட்டு போறேன். மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, மாப்பிள. என்ன கோவம், என்ன? உட்காருங்கப்பா, உட்காருங்கப்பா. ஏம்மா மாப்பிள்ளைக்கு தான் கோவம் வருது. சரி உட்காருங்க. உங்களுக்குமா கோவம்? நீங்களுமா வழியில இறங்கிட்டு மேனேஜர் இங்க அனுப்புறது? மேனேஜர் கிட்ட லதாவையும் குழந்தையும் அழிச்சிருவான்னு சொன்னதாக அழிச்சு மாட்டாங்க. ஐயோ, தம்பி கனியா போறானே. பத்திராதீங்க. இந்த மேனேஜர் போய் ஏதோ சூத்து செஞ்சு அழிச்சுன்னு போயிருக்கான் போல இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம போவோம். ஜான் ஜான் வண்டி எடுத்து போய் செட்டு வண்டி எடு. பக்கத்துலதான் இருக்காருன்னு கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இன்னும் அவரை காணுமே. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எங்க அவரு? அவன் எங்க இருந்தா உனக்கு என்ன? லதா, உன்னை என்னுடைய இருப்பிடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். வா. கனி கைக்கு கிடைச்சிட்டது, இனி எதுக்கு இந்த வேஷம்? அட பாவி, எல்லாரையும் ஏமாத்திட்டியே. அப்படின்னா நீதான்? ஆமா, நான் தான் மாயவன், நான் தான் மேனேஜர். ரெட்ட புள்ள கதை கட்டி விட்டேன். உன் புருஷன் அதை நம்பிட்டான். முட்டை துரோகி, மூடவாயே. உன் வர்ணனை எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். உன்னை நான் எதுக்காக அழைச்சிட்டு போறேன் தெரியுமா? உன்னோட வாழணுங்கிறதுக்காக இல்ல. எஸ்டேட் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான பத்திரங்கள் எனக்கு தேவை. அது எனக்கு கிடைக்கிறதுக்காக உன்னையும் உன் குழந்தையையும் பயன்படுத்திக்க போறேன். என்ன உணர்? எங்க எஸ்டேட் பத்திரங்களை பத்தி கேட்கறதுக்கு நீ யார்? உனக்கு என்ன உரிமை? அந்த உரிமையை நிலநாட்டத்தான் நான் பல நாளா பாடுபட்டேன். முடியல. இப்பதான் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. லதா, உன் புருஷன் எந்த குழந்தை மேல உயிரையே வச்சிருக்கிறானோ அந்த குழந்தை உயிரோட கிடைக்கணும்னா பத்திரங்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. போ. மாயவா, உனக்கு வேண்டியது நேரம் அவர்கிட்ட வந்து கேளு. அதுதான் முறை. அதை விட்டுட்டு குழந்தையை வச்சுக்கிட்டு விளையாடாதே. என் கோரிக்கையை நிறைவேற்ற குழந்தையோட மட்டும் இல்ல,
அவன் உயிரோடையே விளையாட போறேன். இதோப்பா. தயவு செஞ்சு என் குழந்தை கொடுத்து, என் குழந்தை கொடுங்க. மாயவா, நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஐயோ மாயவா, என் குழந்தைக்கு எந்த விதமான ஆபத்தை உண்டாக்காதே. அப்படின்னா உடனே ஓடு. உன் வீட்டுக்கு போ. பத்திரங்களை நான் எடுத்துட்டு வா. நீ வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். ஓடு போ. ராஜா இல்லடா ராஜா, நான் உன்னை விட்டு போகணும். பாரு, வேணும்னா குழந்தைய கூட்டிட்டு நீ என் கூட வா. உனக்கு வேணுங்கிற பத்திரத்தை நான் வாங்கி கொடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, உனக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். இவனுக்கு எந்த ஆபத்து இல்லாம நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஐயோ, இந்த நிலைமையில நான் எப்படி போற குழந்தைய விட்டு? லதா, இப்ப நீ இந்த இடத்தை விட்டு போகல. இத பார். 1 ஐயோ 2 ராஜா, அத்தா, அத்தா, ராஜாவை காப்பாத்துங்க அத்தா, ராஜாவை காப்பாத்துங்க. மாயவன், நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? மேனேஜருங்க. அத்தா, மேனேஜர் மாயவன் 2 பேரும் ஒரே ஆளுதான் அத்தா. நீங்க சொன்னதாக சொல்லி எங்களை ஏமாத்திங்க கூட்டிக்கிட்டு வந்து எஸ்டேட் பத்திரங்களை கேட்கிறான். கொண்டு வந்து கொடுக்கலன்னா ராஜாவை கொன்னுடுவானா? அப்படியா? தொடாத ரிவால்வரை. தொட்ட குழந்தைய கீழே போட்டுடுவேன். என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. நான் ஒரு மிருகம். அந்த மிருகத்தை சுட்டு பொசுக்க வேட்டக்காரனா? மரியாதையா என் ராஜாவை எனக்கு கொடுத்துடு. இல்ல உன் தோலை உரிச்சு தொட்டில் கட்டி அதுல என் மகனை தூங்க வைப்பேன். அத்தா, 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 உங்க வீரத்துக்கு விவாதத்துக்கு இது நேரம் இல்ல. குழந்தை ஆபத்துல இருக்க, காப்பாத்துங்க அத்தா. பயப்படாதல்லதான். என் மகனுக்கு என்னால கூட கொடுக்க முடியாத வீர பயிற்சியை மாயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சபாஷ் மாயம். கேரியா பேசுற? நெருங்காதே. கீழே பாத்தியா? அந்த நெடுகிற பாம்புகளுக்கு மகனை இரையாக்கிடுவேன். சீக்கிரமா போய் பத்திரங்களை எடுத்துட்டு வா. மாயவா, மேலே இருக்கிற என் மகன் பாம்பு மேல விழுந்தாலும் சரி, கீழே இருக்கிற பாம்பு மேல வந்தாலும் சரி, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். பிள்ளையோட அருமை பெத்தவளுக்கு தான் தெரியும். உன் புருஷன் நெருங்குறான். உனக்கு குழந்தை வேணுமா வேண்டாமா? அவனுக்கு எடுத்து சொல்லு. அத்தா, அத்தா, தயவு செய்து நில்லுங்க அத்தா, தயவு செய்து நில்லுங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அவனை குழந்தையோட பின்னால போக வைக்குது. போகட்டும். எவ்வளவு தூரம் போறான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு எல்லை இருக்கும். அத்தா, அத்தா. பாபு, நெருங்காதே. உன் மகனை உயிரோட பார்க்கணும்னா வேட்ட கீழே போடு. உன்னை எனக்கு தெரியும். ஒழுகிட.
ராஜா ராஜா அம்மா லதா 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 மாப்பிள்ள மேனேஜர் என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த மாயவனும் மேனேஜரும் ஒரே ஆளு தாத்தே பாவி மாமா பாத்தீங்களா இவன் மேனேஜர் இல்லையே நீளமா இருக்கிறானே மாமா திருடன் தான் மேனேஜர் மாதிரி நடிச்சிருக்கான் அடப்பாவி நல்லவனா நடிக்கும் போது வெள்ளையா இருந்தா கெட்டவனா நடிக்கும் போது நீளமாவே மாறிட்டான் மாப்பிள்ள உங்க வீரத்தினாலதான் என் பேரனும் போயிட்டான் உங்க எஸ்டேட்டும் அப்படியே உங்ககிட்டே இருக்க வச்சு இதுக்குதான் மாமா உங்க பேரனை வீரனா வளர்க்கணும்னு நான் சொன்னேன் நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான் மாப்பிள்ள இல்லைன்னா என் பேரன் என் எஸ்டேட்டையும் உங்க எஸ்டேட்டையும் கட்டி காக்க வேண்டியவரை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தா எப்படி முன்னுக்கு வருவா அவனை டாசான் மாதிரி இந்த காட்டுல விட்டுக்கிட்டு விளையாடுங்க ஏடா பேரா நீ அப்பா புள்ளியா அம்மா புள்ளியாடா 2 பேர் புள்ள. என்னை நாடி வேட்டையாடுவார்கள்.